ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. சித்திரை 3-4 பாதங்களும் துலா ராசியில் அமைகின்றன. இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், விறுவிறுப்பானவர்கள், ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபம்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் டக்குன்னு எடுத்து செய்யலாமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவாங்க, ஐயோ இது செய்யக்கூடாதோ அப்படின்னு. அது மாதிரி இந்த செவ்வாய் ரொம்ப ரொம்ப அவசர கொடுக்கைன்னு சொல்லலாம். ஆனாலும் அது எங்கெங்கே உட்காந்துருக்கோ அந்த இடத்த பொறுத்து வேலை செய்யும். இப்போ துலாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதான போக்கோடு கடைபிடிக்கக்கூடிய, பொறுமையாக இருக்கக்கூடிய நிலை அப்படியே மாறும். செவ்வாய் தசை ஆரம்ப தசையாக இருக்கும். இந்த துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இதில் 3 நட்சத்திரம் இருக்க போகுது. என்னென்ன? சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-2-3-4. இப்போ நம்ம சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பே, போ, ர, ரீல பேர் வைக்கலாம். இது மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் புலி, பட்சி மரங்கொத்தி பறவை, மரம் வில்வ மரம், சூப்பரான மரம் வில்வ மரம் பார்த்துருப்பீங்க, சிவன் இதில் இருக்கும். ரஜ்ஜு சிரசு ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, கணம் ராட்சச கணம் பொருந்தியவர்கள். இந்த சித்திரை நட்சத்திரம்லாம் ராட்சச கணம் பொருந்தியவர்கள். ஆனாலும் இந்த துலா ராசியில் பிறந்த இந்த 3-4 பாதம், சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் அதை நாசுக்காக அதை கையாண்டு அதிலேருந்து வெளியே வருவாங்க. இன்னும் மேற்கொண்டு சிக்கலாக்கிக்க மாட்டாங்க. ரொம்ப நளினமானவர்கள். இது செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பதால் இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நளினமாக இருக்கக்கூடியவர்கள். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், பின்னணி பாடகர்கள், வாய்ப்பாட்டு நாடக நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நியாயமாக இருப்பாங்க. தானும் தராசி இல்லையா, தானும் சரியாக இருக்கணும், அடுத்தவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். ஆனால் அடுத்தவங்க சரியாக இல்லை, அவங்க தப்பு பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், அவங்க குணம் அது, நம்ம சரியாக இருப்போம் அப்படின்னு சரியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். நியாயமானவர்கள்னு சொல்லணும். இந்த துலாத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாயாக வருவது இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை 3-4 பாதமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அப்போது இந்த துலா லக்னம், துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய கணவன், வரக்கூடிய மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனைவியாகத்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஆரம்ப தசை, அப்புறம் ராகு தசை, அப்புறம் குரு தசை வரும். இந்த ராகு தசை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவங்களை ஒரு தூக்கி படிப்பில் பெரிய லெவலில்
ப்ரெசன்ட் பண்ணி நல்லா பெரிய லெவலுக்கு வருவாங்க. குரு வந்து இந்த லக்னத்துக்கு மறைஞ்சால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஆட்சி பெற்ற குருவாக இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் சரி, ஒரு பாதி 8 வருஷம் நல்லா செஞ்சால் 8 வருஷம் சுமாராக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா செவ்வாயில் பிறந்து ராகு தசை, அப்புறம் குரு தசையில் கூட படிக்கணும்னு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. குரு தசை முழுவதும் படிக்கணும், ஏதாவது இன்னொரு கோர்ஸ் படிக்கணும், ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வரும். இவங்க மேலும் மேலும் தங்களை வளர்த்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கிரன் ஆதிக்கம் பெறுபவர்கள் இவர்கள். ரொம்ப நளினமானவர்கள் நம்ம சொன்னோம். அரசு உத்தியோகத்தில் போய் அமரலாம், பெரிய போஸ்ட்டில் போய் உட்காருவாங்க. சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்களை பொறுத்த வரலையும் பெரும்பாலும் இவங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலை காட்டிலும் இவர்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு தான் இவங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ ஆர்டிஸ்ட்னால் வேலை பார்த்தானே ஆகணும், இல்லை அரசு உத்தியோகம், தனியார் துறை இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு சனி பகவான் 4க்கும் 5க்கும் யோகாதிபதி ஆகிறார். துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி கொடுப்பார், பயங்கரமாக கொடுப்பார். அதனால் பிள்ளைகளால் இவங்க நல்ல வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள், அவங்க பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க பசங்க நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் சில இடர்பாடுகள் வரலாம். தந்தை நல்லது பண்ணணும்னு சொல்லி அவர் கெடுதல் பண்ணார், கெடுதலாக இடம் மாறிடும். ஏன்னா சூரியன் இந்த இடத்துல நீச்சமாகிறார், சனி உச்சமாகிறார், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதனால் இந்த துலா லக்னத்தில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது. இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற இன்றைக்கி எங்கேயாவது லாங் ட்ராவல் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். வாங்க இந்த ஓராண்டு பலனை விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போது பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த துலா ராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது, இப்போது இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு சனி பகவான் 5ல் இருந்தார், 6ல் ராகு இருந்தார், சூப்பர். குரு மாத்திரம் 8ஆம் இடத்துல இருந்தார், மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். குருவால் பலன் எதுவும் இல்லை. ஆனால் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு துலா ராசியில் பிறந்த துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா இந்த துலாம் ரிஷப ராசி லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 9ஆம் இடம் வந்து சேருகிறார். 9ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செஞ்சு குரு பார்வை, ஸ்தான பலமும் இருக்குது குருவுக்கு, பார்வை பலம் சூப்பராக இருக்குது. இப்போது சனி பகவான் உங்களுக்கு துலாத்துக்கு 5ல் இருந்த சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். சூப்பரான இடம். சனி பகவான் 6ல் இருந்தால் அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இப்போ 6ல் இருந்த ராகு 5க்கு வந்துட்டார். கேது வந்து உங்களுக்கு 12ல் இருந்த கேது இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 11ஆம் இடம் கேதுவுக்கு உகந்த இடம், ராகுவுக்கு 5ஆம் இடம் உகந்த இடம் இல்லை என்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. அப்போ ராகு கேதுவால் நன்மை, சனி பகவானால் நன்மை, குரு பகவானால் நன்மை. அப்போ துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஓஹோன்னு இருக்குமா? ஓஹோன்னு இருக்கும், எந்த குறையும் இருக்காது. வாங்க பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு
9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3 அது 2 5 7 9 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்களுக்கும் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடம் சூப்பரான இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்கிறார். சுபகிரகம், மிகுந்த சுபகிரகம் அவர். அப்போ குரு 9ல் இருக்காருன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், பங்காளிகளால் நல்லது நடக்கும். 9 பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியமான ஒரு நிலை சூழல் ஏற்படும். ரொம்ப பாக்கியமான சூழல். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 5 ஆணுக்கு, பெண்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 9ல் குரு இருக்கும்போது இந்த துலா ராசி துலா லக்னத்தில் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இப்போ அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதான் ஸ்தான பலம். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்துறையில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோயிலாக போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, இல்லை டூர், இன்ப சுற்றுலான்ற பேரோடு டூர் போயிட்டு வரலாம். 9ஆம் இடம் சிறப்பான பாக்கியமான இடம். அங்கே போய் குரு உக்காண்டிருக்கார் அப்படின்னு சொன்னார். அற்புதமான ஒரு சூழல். இந்த துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் இந்த விஸ்வாவசு ஆண்டு, ஓராண்டு பலன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம், பார்வை பலத்தை பார்க்கலாம். குரு பகவான் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ ராசி லக்னம், இது துலா லக்னம், துலா லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த பலனை எடுத்துக்கலாம், துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். இப்போ துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்தையும் ராசியையும் குரு பார்ப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் உண்டாகி ஃபுல் விங்கில் நீங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் என்ன பண்ணுறீங்களோ அதில் முழு மூச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்திரன் இருக்காது இல்லையாங்க, சந்திரனை குரு பார்ப்பது. இந்த லக்னத்துக்கு யார் சந்திரன்? துலா லக்னத்துக்கு 10 குடையவன், துலா ராசிக்கு 10 குடையவன். அப்போ 10 குடையவன் அப்படின்னும்பொழுது அந்த ராசியை பார்க்குறாரு அப்படின்னும்பொழுது இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு இப்போ இப்போ பல முன்னேற்றங்கள் தொழிலில், உத்தியோகத்தில் ஏற்படும். சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும். தொழில் முடங்கி போயிருக்கலாம் இது நாள் வரைக்கும். இப்போ துலா ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும், அற்புதமாக செல்லும். தொழில் எந்த குறையும் இருக்காது. சொந்தமாக தொழில் படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க, சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. தாராளமாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். தொழில் அற்புதமாக செல்ல போகிறது. ஏன்னா உங்கள் 10 சந்திரன் ராசியில் தான் அமர்கிறார். அப்போது சிறப்பு தானே. இப்போ தொழில் மேன்மேலும் வளரும் இல்லையா? குரு சந்திர யோகம் இருக்கிறது அல்லவா? தொழில் விருத்தி, அபிவிருத்தி. நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் சூப்பராக போகும். சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட நல்லா சிறப்பாக செல்லும். ஃப்ரெஷ் ஹேண்ட் இருக்கிறவங்க தாராளமாக தொழில் பண்ணலாம். படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க. இல்லை நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன், நான் வேலைக்கு தான் போகணும், தாராளமாக வேலைக்கு போங்க. என்ன துறையில் நீங்கள் சேரணுமோ அந்த துறையில் நீங்கள் சேர்ந்து சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குருச்சந்திர யோகம் இருக்கிறதால திருமணத்துக்கான ஒரு காலமும் இந்த ஆண்டு, ஓராண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. சட்டுப்புட்டு இந்த ஓராண்டு திருமணம்
ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். குருச்சந்திர யோகம் இருந்தால் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. இப்போ குருச்சந்திர யோகம் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி சொல்லலாம் இல்லையா? அடுத்தது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான். 3ஆம் இடம் இந்த துலா லக்னம் துலா ராசிக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தைரிய வீரியமாக செயல்படுவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். பரஸ்பரம் இது நாள் வரைக்கும் விரோதமாக இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். மற்றபடி எடுத்த காரியங்கள் சூப்பராக முடியுங்க. செவ்வனே முடியும், முயற்சி திருவினையாக்கும். அதாவது எடுத்த காரியங்கள் இமாலய வெற்றி பெறும். மற்ற அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த சில இதெல்லாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. சினிமா நடிகைகள் இருப்பாங்க, அவங்களாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த படத்தில் ஒப்பந்த கையெழுத்து அது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் யாராக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் வீடு வாங்க, இது மனை வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. இல்லை அலுவலக நிமித்தமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும், கான்ட்ராக்ட். மற்றபடி உங்களுக்கு இந்த 6ஆம் இடம், அதாவது 6இல் இருக்க சனி பகவான், 5இல் இருந்த சனி பகவான் இப்போ 6க்கு போயிட்டார். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5இல் ராகு இருக்கலாமோ, இருக்கக்கூடாது. ஆனால் குரு பார்வை இந்த ஓராண்டு குரு பார்ப்பார். 1 ஆண்டு அங்கே ராகு இருக்க போகிறாரு. நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ஓராண்டு முழுவதும் குரு பார்வையில் ராகு இருக்க போகிறார். அப்போ 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அவர் நல்லதான் செய்வார். ராகுவனுடைய தன்மைகளும் விரிவாக்கம் அடையும். 5ஆம் இடமும் சுபத்தன்மை பெறும். அதுதான் குருவினுடைய பார்வை. குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டு, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவர் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஓராண்டு மிகுந்த சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்க போகிறது. பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. பிளஸ்ஸிங். அங்கே ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். கெடுக்கக்கூடிய ராகு கெடுக்க முடியாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். கேது பகவான் இப்போ 5க்கு ராகு வராருன்னா கேது 11க்கு வரார். கேது 11க்கு வராருன்னு சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதையே செய்வார். 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தரணும்னு விதி இருக்குது. 11 இருக்கக்கூடிய கேது பகவான் அளப்பரிய பலனை தருவார். அது தொழில் ரீதியாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் சாதிக்க முடியுமா, பெரிய லெவலில் ரீச் ஆக முடியுமா, ஆக முடியும். அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். உங்கள் எதிர்பார்ப்பை விட 2 மடங்கு வருமானம் வரக்கூடிய காலம் இது. ஏன்னா 11 கேது இருக்கு, அப்படியே கொட்டி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். கோடீஸ்வர யோகம் வரும்னு சொல்லலாம். குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வருவாங்க. ஆலயங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான நேரம். அரசியல்வாதிகள், மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அப்போது உத்தியோகத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, பட்டம், பதவிகள் தேடி வரும். சாதாரண கிளார்க்காக இருக்கிறவர் ஒரு பெரிய சூப்பர்டென்ட் போஸ்ட்டு இல்லை மேனேஜர் போஸ்ட்டு வந்துச்சுன்னா அவருக்கு புகழ் எப்படி வரும்? இப்போ சம்பள உயர்வும் கிடைக்கும்,
சமூகத்தில் பேர் புகழ் கிடைக்கும், நிர்வாகத்தில் நல்ல பேர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 11ஆம் இடம் வலுத்திருப்பதால் பொருளாதார சேர்க்கை இருக்கிறது. சொந்த தொழில் பண்ணுறையா, நான் சொந்த தொழில் இது நாள் வரைக்கும் எனக்கு சரியாக போகல, இந்த ஓராண்டு, அதாவது 1 ஆண்டு இருப்பார் கேது, நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம். இந்த ஓராண்டு கண்டிப்பாக கேது மாதிரி கெடுக்கவும் முடியாது, கொடுக்க ஆரம்பித்தா அவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது. 11ல் கேது சூப்பருங்க, அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார். இந்த 5ல் ராகு அப்படின்னு சொன்னோன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக 100% கிடைக்கும் என்று சொல்லலாம். ஸோ ராகு கேது பேச்சு, ராகுவால் தீமை கிடைக்க வேண்டும், ஆனால் நன்மைகள் கிடைக்க போகிறது. ஆனால் பெரிய அளவில் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணது, இப்படி ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. கேது 11ல் இமாலய சாதனை செய்ய போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். அப்போ குரு பார்வை கோடி நன்மை, குரு ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது. இப்போ சனி பகவானை பார்க்கலாம் வாங்க. 5ஆம் இடத்துல இருந்து வந்து சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனி பகவான் 3, 6, 11ல் இருக்கணுங்க, இருந்தாருன்னா அளப்பரிய பலனை கொடுப்பார். அப்போ 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஓராண்டு, நம்ம அது 2 வருஷம் அங்கே இருக்க போகிறார். நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம். அந்த ஓராண்டு பலன் பார்த்திங்கன்னா நல்ல உங்கள் கீழே ஒரு கடைக்கண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இருந்தால் அவங்களால அனுகூலமாக மாறிடும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. நோய் நொடிகள் யாருக்கும் அண்டாது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாது. அந்த அளவுக்கு 6ஆம் இடத்தில் நோய் இருந்தால் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும்னு நினச்சி காத்துட்டுருப்பீங்க. இப்போ மருத்துவத்தின் உதவியோடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே எங்கே ஜெயம்தான், ஜெயம், வெற்றி. தொழிலில் நல்ல சாதனை படைக்க போகிறீங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும், புகழ் கிடைக்கும் உங்களுக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றாமை நன்றுன்ற மாதிரி இந்த ஓராண்டு இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், வாழ்க்கையில் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று சொல்லலாம். இப்போ சனி பார்வையை எடுத்துக்கலாம். சனி பார்வை 12ஆம் இடத்தை பார்க்க போகுது. 12ல் கேது இருந்தார், இப்போ யாரும் இல்லைங்க, அவர் 11க்கு போயிட்டார். அப்போ 11 அதை 12 யாரும் பார்க்கல, குரு பகவானும் பார்க்கல. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், வேலைக்கு உண்பது உறங்குவது அதெல்லாம் நடக்காது. ரொம்ப பிஸி ஷெட்யூல் ஆகிடுவீங்க நீங்கள். பிஸி ஷெட்யூல்னால் அப்போ கண்டிப்பாக வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. அது அயன சயன போகம் இல்லையா. அது 12ஆம் இடம் சனி பார்வையால் தூக்கம் வராது. ஆனால் சனி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும், ஒரு சிலருக்கு சுப செலவும் அமையும். மொத்தத்தில் இந்த ஓராண்டு சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் ஸ்தான பலம் நல்லா இருக்குது, சனி பகவானும் ஸ்தான பலம் நல்லா இருக்குது.
ராகு கேது பயிற்சி இந்த ஓராண்டும் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம். சாதிக்கப் போகிறீர்கள். சேமிப்பு மிச்சம், அதாவது கையிருப்பு மிச்சமாக இருந்து ஏதாவது பொருள், இடம், வீடு, இது மாதிரி வாங்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவீங்க. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு. மொத்தத்தில் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த விசுவாவசு ஆண்டு. துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.